என்ட்ரி கொடுத்த எடப்பாடி அதிமுக கூட்டணிக்குள் வரும் புதிய கட்சி மகிழ்ச்சியில் தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே வேண்டும் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதாவது அதிமுக என்பது மாபெரும் ஒரு இயக்கமாகவும் அதிகப்படியான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இருந்த போதிலுமே கடந்த தேர்தல்களிலே தோல்வி என்ற நிலைப்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்த பின்பு, அதாவது அதிமுகவிலே அதிகாரத்திற்கு வந்த பின்பு அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியை சந்தித்து விட்டார் என எதிர்கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவிலிருந்து பிரித்து விடப்பட்டவர்களாக இருக்கட்டும், அனைவருமே எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றங்களை சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு புறம், அதாவது பொய்யாக்குவதற்கு, கடந்த முறை தேர்தல்களில் நடந்த தோல்விகளை பூரம் உடைத்தெறிவதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக மட்டுமல்ல, எந்த கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றாலும் கூட்டணி என்பது பலமாக இருக்க வேண்டும். திமுகவை பொறுத்த வரைக்குமே கூட்டணி என்பது பலமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டணியிலே தொகுதி பங்கீடு என்பது இதுவரைக்கும் பிரிக்கல. இப்ப சமீபத்தில் காங்கிரஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்குள் எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், பங்கு வேண்டும் என சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு அது சாதகமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே என்ட்ரி கொடுத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாக புதிய கட்சி ஒன்று உள்ளே வரப்போகிறது. அந்த கட்சி வேற எதுவும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி. தொடர்ந்து ராமதாசையும் சி.வி. சண்முகம் சந்தித்து பேசிய நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி அடைந்ததாக சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் தந்தை மகன் ஒன்று சேர வேண்டும் எனவும் சி.வி. சண்முகம் தனது பேச்சிலே வலியுறுத்தி இருந்திருக்கிறார். இதற்கிடையே 30 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட்டு ஆகியவற்றை பாமகவிற்கு தர அதிமுக ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனிடையே விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் அதிமுக நடத்தி வரக்கூடிய இந்த நிலையிலே அதிமுக, பாமக, தவேக கூட்டணி அமைவதற்கு அதிகப்படியான, அதாவது 100% வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்பா மகன் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், மிக விரைவாகவே ஒன்றிணைந்து விடுவோம் என சொல்லி ராமதாஸ் சொல்லியதாகவும், அதன் காரணமாக பாமக அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறது. அப்படி கூட்டணிக்குள்ளே வந்துவிட்டால் அதிமுக மெகா கூட்டணியை அமைத்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்துவிடும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு பங்குகள் என்பது, வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஆனால் திமுகவிலே காங்கிரஸ் போன்ற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக அனைத்து ரெண்டு கட்சிகளுமே தற்சமயம் வரைக்குமே கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேண்டும், ஆட்சியிலே பங்கு வேண்டும் என கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை திமுக எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணம் என்பது நாளுக்கு நாள் மக்களுடைய ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மக்களுடைய அமோக வரவேற்பு என்பதும் அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இந்த கூட்டங்கள் என்பது பூரம் அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே வாக்குகளாக மாறும் அப்படின்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.